இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இது என்ன விஷயம்னு கிளியரா சொல்றேன், என்னன்னு பாருங்க. அதர்ஸ்ங்கிற படத்தோட ப்ரமோஷனல் ஈவென்ட்டுக்காகவே ஹீரோயின் கௌரி கிஷனும் டீம் மெம்பர்ஸும் கொஞ்ச நாட்களாவே வந்துட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டர் என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை எப்படி தூக்குனீங்க, அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, படத்துல ஒரு பர்டிகுலர் சீன் வருது, ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ நடக்கிற மாதிரி. சோ அதை வச்சுட்டு அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்கறாரு. ஹீரோ தான் பதில் சொன்னார் அப்படிங்கறதுனால அந்த விஷயம் வந்துட்டு ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு முடிஞ்சிருச்சு. பட் இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, கௌரி கிஷன் கிட்டே டைரக்டா அந்த கொஸ்டினை கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு இவர் எதிர்பார்த்திருக்காரு. எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் கம்ப்ளீட்லி எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, இதை வந்துட்டு கௌரி கிஷன் ஒரு கண்ணியமான விதத்துல தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுமையா நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட கான்வர்சேஷனே வந்துட்டு போக ஆரம்பிச்சது. அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாரு, நாங்க படத்தை பத்தி கேட்கணும், ஹீரோயின் கிட்ட கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வி அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஹீரோயினை பார்த்து வெயிட் என்னன்னு மட்டும் தான் கேட்கணுமா? ஒரு ஹீரோயினோட வெயிட்டை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? படத்துல எப்படி நடிச்சீங்க, இல்ல உங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்க முடியாதா? இதுவே ஒரு ஹீரோவை பார்த்து நீங்க உன்னோட ஹைட் என்னன்னு சொல்லி கேட்டுருவீங்களா? அது மாதிரியே தான் இதுவும். அவர் கேட்ட கேள்வியை அவர் ஜஸ்டிஃபை மட்டும் பண்ணாம கேள்வி கேட்கறதுல அவர் ரொம்ப பெரிய ஆளு, அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வேற பெருமை பேசிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பிராட் மைண்டடான ஏஜை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி சில்லியான கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்துட்டு அந்த குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷனே வந்துட்டு கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே சினிமா வந்து மீடியாவை நம்பிதான் இருக்கு. சோ மீடியால இருக்கிறவங்க வந்துட்டு சில விஷயங்கள் இந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.